குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷன் 3.3ல கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ப்ரப்போர்ஷன் பார்க்க போகிறோம். When two ratios are equal, then they are said to be in proportion. ரெண்டு ரேஷியோவை நம்ம வந்து எடுக்கும்போது அது ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா then they are equal. ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னாதான் நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரப்போர்ஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இப்போ வந்து A is to Bங்கிறது ஒரு ரேஷியோ, அடுத்தது C is to D அப்படிங்கிறது இன்னொரு ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதுவோம் இல்லையா? A is to B எப்படி எழுதலாம்? A by Bன்னு எழுதுவோம். அதே போல் C is to D நம்ம என்னென்னு எழுதுவோம்? C by Dன்னு எழுதுவோம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன். அது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போ ஈக்குவலாக இருக்கும்போது. இப்போ நம்ம வந்து அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா டினோட்டட் ஆஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னா A is to Bங்கிற ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன், C is to Dங்கிறது செகண்ட் ஃப்ராக்ஷன். இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம இந்த கோலன் வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம 2 times வைக்கணும். A is to B is to C is to D. சரிங்களா? அதாவது இந்த கோலன் சிம்பிளை நம்ம 2 தடவை வச்சு எழுதணும்னா இந்த A is to B ரேஷியோவும் இந்த C is to D ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆகும். அடுத்தது பாருங்க, இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா A is to B as C is to D. A is to B as C is to D. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நான் 2 ரேஷியோ எடுத்துக்கிறேன். 1:5 எடுத்துக்கிறேன், 2:10 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஃப்ராக்ஷனில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 1:5 நம்ம எப்படி எழுதுவோம்? 1/5. அதே போல் 2:10 நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2/10. இப்போ இது ஃப்ராக்ஷனாக எழுதியாச்சா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதால் கேன்சல் பண்ணும்போது 1, இங்கே வந்து 5 times, 5 2s are 10னா 5 times. அப்போ இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5ன்னு வருது. அப்போ இந்த பக்கமும் 1/5, இந்த பக்கமும் 1/5. ஸோ ரெண்டுமே இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. ப்ரொபோர்ஷனாலிட்டி லாங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டிக்குன்னு ஒரு லா இருக்குது. என்னன்னு பாருங்கள். இப்போ A is to B இந்த டபுள் சிம்பிள் ஆஸ் C is to D. இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? A is to B as C is to D. ஓகே, இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி லாங்கிறது என்ன? எப்போ ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? A by B is equal to C by Dன்னு சொன்னோம். அதவே இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க? ஆர் இது எப்படி சொல்லுவாங்கன்னா AD equal to BC. அதாவது இந்த ஏவையும் இந்த டியையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இந்த பியையும் இந்த சியையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அல்லது ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டின்னு இருந்தாலும் ரெண்டுமே உங்களுக்கு வேல்யூ ஒன்றா தான் வரும். அப்போ இதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த அதே ரேஷியோவை எடுத்துக்கலாம். 1:5 as 2:10. 1:5 as 2:10. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 1ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம், 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 10 is equal to 5 into 2. அப்போ இங்கே என்ன வருது? 10 1s are 10, 5 2s are 10. இப்படி போட்டாலும் சேம் தான். இல்லை இதவே நம்ம ஃப்ராக்ஷனில் போடும்போது எப்படி போட்டோம்? 2/10. இதே கேன்சல் பண்ணும்போது 1 5. அப்படி போட்டாலும் எப்படி வருது? 1/5 1/5. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபில் இன் த பாக்ஸஸ். ஃபில் இன் த பாக்ஸஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3:5 as box is to 20. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ராக்ஷனில் போடுவோம் இல்லையா, அந்த ஃப்ராக்ஷனில் போடுற மாதிரியே நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே வந்து 3:5. ஸோ நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 3/5 is equal to இங்கே மேலே என்னன்னு தெரியாது, கீழே என்ன இருக்குது? 20 இருக்குது. 20.
இப்போ 5 எதால மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 20 வரும்? 5 4s are 20. அப்போ அதே 4ஆல் நீங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 4s are 12. ஸோ இந்த 12 தான் உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். டேஷ் இஸ் டு 24, இது 3/, அப்போ ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. மேலே இங்கே என்ன வரும்னு தெரியாது, கீழே 24 ஈக்குவல் டு இங்கே வந்து 3/8. இப்போ 8 வந்து நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணால் 24 வருது? 3ஆல். ஓகே, அப்போ அதே 3ஆல் நீங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 3s are 9. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 9. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 5 is to dash, இங்கே ஆஸ் 10 is to 8ன்னு இருக்கா? இப்போ அதே போல் பாருங்கள் பார்க்கலாம். 5 கீழே என்னன்னு தெரியாது, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 10/8. அப்போ 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10. அப்போ அதே 2ஆல் தான் நம்ம கீழே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்? 4. அப்போ 4 2s are 8. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வருது? 4. அடுத்தது பாருங்கள். இப்போ இங்கே 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த பாக்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 5/4 is equal to, இந்த பக்கம் என்ன இருக்குது? இப்போ மேலே 15 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ 5 நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 3s are 15. அப்போ அதே 3ஆல் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4 3s are எத்தனைது? 12. அப்போ இங்கே என்ன ஆன்சர் உங்களுக்கு? 12. சரியா? இப்போ அதே போல் இந்த இடத்துல பாருங்கள். 12 is to box is equal to box is to 4 equal to 8 is to 16. ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ முதல்ல தெரியாததை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ மேலே என்ன வருது? மேலே என்னன்னு தெரியாது, கீழே உங்களுக்கு 4 இருக்குது. 4 is equal to இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள், 8 divided by 16. ஓகே, இப்போ 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 16 வரும்? 4 times இல்லையா? அப்போ 4 4s are 16. அப்போ மேலே இருக்கிறதையும் 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன போட்டால் உங்களுக்கு 8 வரும்? 2. 2 4s are 8. அப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸ்குள்ளே இப்போ என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள், 2 வந்துருச்சு. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இந்த இடத்துல 12 பை டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கா? அப்போ 12 டினாமினேட்டரில் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? 2 டிவைடட் பை 4. ஓகே, இப்போ இந்த 2வை நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்திருக்கு? 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are 12. அப்போ இந்த 4ஐயும் நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல். அப்போ 6 4s are, இப்போ என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? 24. அப்போ இந்த பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு என்ன ஆன்சர்? 24. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, 7 persons is to 49 persons as 11 kg is to 88 kg. ஸோ இந்த ரேஷியோவுக்கும் ஆஸ் ப்ரப்போர்ஷனில் இருக்கா, இந்த ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனில் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ 7 person is to 49 அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? 7 is to 49. அடுத்தது ஆஸ்னா எப்படி? டபுள் சிம்பிள் வச்சுட்டு 11 kg is to 88. அப்போ 11 is to 88. அப்போ நீங்கள் முதல்ல இதை ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 7/49 ஈக்குவல் டு 11/88 வருதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ 1 டைம், இங்கே எத்தனை? 7 times. இங்கே 11 டேபிள் எடுத்திங்கன்னா 1 டைம், இங்கே 8 11s are 88. அப்போ ஆன்சர் என்ன வருது? 1/7. இந்த பக்கம் 1/8ன்னு வருது. அப்போ இது என்னது? நாட் ஈக்குவல். சரியா? இது நாட் ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கும் பொழுது இது என்ன வருது உங்களுக்கு? இது ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 10 books is to 15 books as 3 books is to 15 books. ஓகே, ஸோ 10க்கும் 3க்கும். அப்போ 10 is to 15 அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 10/15 எழுதுவீங்களா? அடுத்தது 3 books is to 15. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 3 books 15. ஓகே, இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். இது 2 tables எடுத்தீங்க, 5 tables எடுத்திங்கன்னா இங்கே 2 times வருமா? இங்கே எத்தனை வரும்? 3. அப்போ 2/3 is not equal to 3/15. அப்போ இதுவும் என்னது உங்களுக்கு? ஃபால்ஸ்.
ஸோ இந்த மாதிரி ரேஷியோ போட்டு கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது, இஃப் த வெயிட் ஆஃப் 40 புக்ஸ் இஸ் 8 kg, தென் த வெயிட் ஆஃப் 15 புக்ஸ் இஸ் 3 kgயா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, போட்டு பார்க்கலாமா? ஓகே, இஃப் த வெயிட் ஆஃப் 40 புக்ஸ், 40 புக்ஸுக்கு என்னென்னு எழுதலாம்? 40 இஸ் 8. வெயிட் ஆஃப் 15 3. அப்போ இதையும் ஃப்ராக்ஷன் எழுதிக்கிங்க. 15 டிவைடட் பை 3. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். இது 3 எடுத்திங்கன்னா 1 டைம், இங்கே எடுத்திங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். இங்கே 8 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 1 டைம், 8 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே 5 டைம்ஸ். 5 8s are 40, 3 5s are 15. அப்போ 5/1 is equal to 5/1 வந்துருச்சா? அப்போ உங்களுக்கு தேர்ட் கொஸ்டினுக்கு இது என்ன ஆன்சர் உங்களுக்கு? இப்போ this is true. This is true. சரியா? அடுத்தது பாருங்க, ஃபோர்த் சம் பாருங்க. A car travels 90 km in 3 hours with constant speed. It will travel 140 km in 5 hours at the same speed அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு பார்க்கலாம். இப்போ 90 km in 3 hours, அப்போ 90 km by 3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 140 divided by 5. நீங்கள் கேன்சல் பண்ணி ரெண்டும் சேமாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ 3 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 3 1s are 3, இங்கே 3 3s are 9, 30. ஓகேவா? இங்கே பாருங்கள், 5 எடுத்திங்கன்னா 5 1s are 5, இங்கே 14ல் 2 5s are 10, பேலன்ஸ் 4 வரும். 40னா 8. அப்போ உங்களுக்கு 30/1. இந்த பக்கம் என்ன வருது? 28/1. அப்போ 30/1 28/1 என்ன கிடையாது? ஈக்குவல் கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபால்ஸ். சரியா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். அடுத்த சம் பாருங்க. fill in the blanksல, if the cost of 3 pens is 18 rupees 18, then the cost of 5 pens என்ன கேட்டிருக்காங்க? அதாவது 3 பேனாவோட விலை வந்து 18 ருபீஸாக இருந்ததுன்னா 5 பேனாவோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் இதுக்கு ஃப்ராக்ஷனில் முதல்ல எழுதணும். எப்படின்னா, 3 பேனாவுக்கு என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ். சரிங்களா? அதாவது 18/3. 3 பென்னோட விலை வந்து 18. அப்போ நீங்கள் எத்தனை பென்னுக்கு இப்போ கண்டுபிடிக்கணும்னா 5 பென்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 3 1s are 3, இங்கே வந்து 6 3s are 18. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 6ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? 5 6 are 30. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே ஆன்சர் இஸ் 30. அடுத்தது பாருங்க. If கார்குழலி earns 1800 in 15 days, then she earns 3000 in dash days. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 15 டேஸில் 1800 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா 3000 ருபீஸை அவங்க எத்தனை நாளில் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள். செகண்ட் சம்மு, அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 1800 15 டேஸில், அப்போ 3000க்கு எத்தனை டேஸ் வரும் அப்படிங்கிறதான் கேல்குலேஷன். அப்போ எத்தனைங்கிறது தான் நீங்கள் முதல்ல இங்கே எழுதிக்கணும். 3000ங்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ 1800 நீங்கள் 15 டேஸில் கண்டுபிடிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம். அப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதுதான் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 zeros கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 6 எடுத்திங்கன்னா 5 6 are 30, இங்கே 6 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வருமா? 3 6 are 18. இப்போ இது ரெண்டும் 3 டேபிள்ஸில் போகுமான்னு பாருங்கள். 3 1s are 3, 5 3s are 15. இப்போ 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25. அப்போ எத்தனை டேஸில் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டேஸில் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Find whether 12, 24, 18, 36 are in order that can be expressed as two ratios that are in proportion. ஓகேங்களா? ஸோ ப்ரப்போர்ஷனில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத முடியுமா இதே ஆர்டரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி? இப்போ அவங்க என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க? 12, 24, 18,
36 இதே ஆர்டரில் ஆர் இன் ஆர்டர் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் 2 ரேஷியோஸாக இப்போ இது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் அதே ஆர்டரில் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், ஃப்ராக்ஷனில் எழுதி பாருங்கள். 12/24. இந்த பக்கம் என்ன இருக்குது, 18/36. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈக்குவலாக வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ரேஷியோவை வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ 12ம் 24ம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, 12 டேபிள்ஸில் எடுக்கலாமா? இது 1 டைம், இது 2 டைம்ஸ். அதே போல் இங்கேயும் வந்து பாருங்கள், இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது 18 டேபிள்ஸில் 18 ones are 18. இப்போ 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8s are 16, பேலன்ஸ் 1, 2 1s are 2, 2 + 1 3. அப்போ இது 2 டைம்ஸில் வருது. 18 டேபிள்ஸில் இது 2 டைம்ஸில் வருது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 1/2. இந்த பக்கமும் என்ன வருது, 1/2. அப்போ ரெண்டு ரேஷியோவும் இப்போ எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை வந்து எப்படி எழுதலாம், அப்போ 12:24 ஆஸ் 18:36ன்னு எழுதலாம். எஸ், சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி சம்ம எழுதி முடிச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, A is to B as C is to D அப்படின்னு பார்த்தோம். இதான் வந்து ப்ரப்போர்ஷனாலிட்டி லான்னு பார்த்தோம். இதில் எக்ஸ்ட்ரீம்ஸ் மீன்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டும், இது இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, இது இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது இல்லையா, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எக்ஸ்ட்ரீம், அதை தான் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இதில் எக்ஸ்ட்ரீம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் டியும் தான் உங்களுக்கு என்னது, எக்ஸ்ட்ரீம்ஸ். இப்போ மீன் இந்த மிடில் இருக்க பார்த்தீங்களா, இந்த பியையும் சியையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மீன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸ்ட்ரீம்ஸ் எது, ஏ கமா டி எக்ஸ்ட்ரீம்ஸ். மீன்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பி கமா சி வந்து மீன்ஸ். இப்போ கொஸ்டின் பாருங்க, ரைட் த மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் terms in the following ratios and check whether they are in proportion. ஸோ கொடுத்துருக்கிற ரேஷியோவில் மீன் எது எக்ஸ்ட்ரீம் எதுன்னு எழுத சொல்கிறாங்க, ப்ரப்போர்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 78 லிட்டர் இஸ் டு 130 லிட்டர் and 12 bottle is to 20 bottles. ஸோ 5ல் ஃபஸ்ட்டு சம் போட போகிறோம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 78 லிட்டர் இஸ் டு 130 லிட்டர். அப்போ 78 இஸ் டு 130. அதே போல் 12 பாட்டில்ஸ் இஸ் டு 20 பாட்டில்ஸ். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ரேஷியோவில் எழுத முடியுமா, ப்ரப்போர்ஷனில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம்ங்கிறது எது எது எக்ஸ்ட்ரீம்ஸு, இந்த லெஃப்ட் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் இல்லையா. அப்போ 78 கமா 20. ஓகே, அடுத்தது மீன். மீன்ஸ் எதுன்னு பாருங்க, மிடில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ 130 கமா 12. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் என்ன மீன் என்னன்னு நீங்கள் எழுதியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரப்போர்ஷனில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரப்போர்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. 78 இன்ட்டு 20, 78ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 0 அப்படியே வந்துடும். 2 8s are 16, பேலன்ஸ் 1, 2 7s are 14 + 1 15. அப்போ 1560. ஓகே, இப்போ அடுத்தது மீன்ஸோட ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் கண்டுபிடிங்க. 130 இன்ட்டு 12. ஃபஸ்ட்டு 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 2 0, 3 2s are 6, 2 1s are 2. 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 0 1 3 1. இப்போ 0 6 5 1. ஆன்சர் என்னது, 1560. இங்கே ஆன்சர் என்ன வந்தது, 1560. அப்போ உங்களுக்கு ஸோ product of extremes is equal to product of means.
அதாவது இந்த பக்கமும் 1560, இந்த பக்கமும் 1560 ஈக்குவலாக இருக்குது. therefore 78:130 as 12:20 ப்ரப்போர்ஷனில் எழுத முடியும். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 400 gram is to 50 gram and 25 rupees is to 625 rupees. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன? எக்ஸ்ட்ரீம்ஸ் இப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? 400 is to 50, இதை வந்து 25 is to 625 இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ரீம்ஸ் எது? இந்த லெஃப்ட்டு இந்த ரைட் மோஸ்ட். அப்போ 400 625. அடுத்தது மீன்ஸ் என்னது? மிடில் இருக்கக்கூடிய ரெண்டும் 50, அடுத்தது 25. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இது ரெண்டும் பெரிய நம்பர் 400. இப்போ ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது 400 into 625. இது ரெண்டுமே வந்து 100, 400ல் இருக்குது, 625ல் இருக்குது. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சே பாருங்கள். 0 0வா, பேலன்ஸ் 2, 8 8 + 2 10, பேலன்ஸ் 1, 24 25. 1s 10s 100s, 1000 10,000, இது வந்து இதோடது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், மீன்ஸோடது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 50 into 25, 0 5 5s are 25, balance 2, 5 2s are 10, 11 12. அப்போ உங்களுக்கு வந்து 2,50,000 is not equal to 1,250. அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக எழுத முடியுமா? ப்ரப்போர்ஷனில் எழுத முடியாது. நோ. சரிங்களா? ஓகே, அப்போ என்னென்னு எழுதலாம்? This cannot be written in proportion. Okay.